அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்னைக்கு நம்ம மிக்ஸ் பாடத்தில் முதலாக பேப்பர் தான் ஆரம்பிக்க போகிறோம். பேப்பரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் அமைப்பு பார்ப்போம். நம்ம மிக்ஸ் பாடத்தை பொறுத்தவரையில் ரெண்டு பேப்பர் இருக்கு. பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு பேப்பர் இருக்கு. இந்த பார்ட் 1ல் 25 கேள்வியும், பார்ட் 1ல் ஏ பார்ட் பி பார்ட் இருக்கப்படுது. ஏ பார்ட்டில் 25 கேள்வி போது, பி பார்ட்டில் 5 கேள்வி இருக்கு. இது அவ்வளோத்தையும் நம்ம கட்டாயம் செய்யணும். அதே போல் பார்ட் 2லையும் ஏ பார்ட் இருக்கு, பி பார்ட் இருக்கு. இதில் 6 கேள்வி இருக்கு, இதுலேயும் 6 கேள்வி இருக்கும். இதுலேருந்து நம்ம 5 செய்யணும், இதுலேருந்து 5 செய்யணும். எல்லாம் 10 செய்யணும். சரி, அதே மாதிரி தான் மார்க்ஸ் அடி பார்த்தா 25 கேள்விக்கும் 1க்கு 2 படி 50 புள்ளிகளும், இந்த 5க்கும் 1க்கு 10 படி 50 புள்ளிகளும் கிடைக்கும். அதே மாதிரி இந்த 10க்கும் 1க்கு 10 படி 100 புள்ளிகளும் கிடைக்கும். மொத்தமாக 200 புள்ளிகள். 200 புள்ளிகளை 2ஆல் பிரித்து நமக்கு 100 புள்ளிகளுக்கு அனுப்பப்படும். இதுதான் நம்ம பேப்பர் சிஸ்டம். நம்ம ஒரு 200க்கு 150 எடுத்தால் தான் நம்ம இந்த டாக்கெட்டை அடையலாம். அதுக்கு மேக்ஸிமம் இவ்வளோ எடுத்தால் காணும். அப்போ இதோடையும் குறைவு எடுத்தால் செல்வது. அதான் அதுக்கு நம்ம கூடுதலாக செய்யணும் பாஸ் பேப்பர். அந்த பாஸ் பேப்பர் அமைப்பு தான் இப்போ சொல்லியிருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு நம்ம முதல்ல நம்ம பார்க்க போகிற பாஸ் பேப்பர் 2017 பாஸ் பேப்பர். எல்லோரும் பாஸ் பேப்பர் இப்போ லெவல் நெருங்கித்தானே பாஸ் பேப்பர் எல்லோரும் வச்சுருப்பீங்க. வாங்க போவோம். இந்த ஸ்க்ரீனில் பாஸ் பேப்பர் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாஸ் பேப்பரில் முதலாவது பார்க்க போகிற கேள்வி முதல் 25 கேள்வி இப்போ பார்க்கல. இதில் பார்க்க போகிற முதலாவது கேள்வி பார்ட் 1ல் பி பார்ட்டில் முதலாவது கேள்வி. பார்ட் 1ல் பி பார்ட்டில் முதலாவது கேள்வி எப்போவும் பார்ட் 1ல் பி பார்ட்டில் முதலாவது கேள்வி எப்போவும் பின்னங்கள் வரும். அந்த கேள்வி ஸ்க்ரீனில் பேப்பர் தெரியும் பாருங்கள். அந்த கேள்வியை வாசிக்கிற பின்ன கேள்வி. ஒரு வீட்டில் உள்ள ஓர் நீர் தொட்டியில் நீர் முற்றாக நிரப்பப்பட்டுள்ளது. அதாவது நம்ம ஒரு வீட்டில் உள்ள ஒரு நீர் தொட்டி, சரியா, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி படத்தை வரைஞ்சிக்கணும். அதில் முற்றாக நீர் நிரப்பப்பட்டுள்ளது. தொட்டியில் உள்ள நீரில் 10ல் 1 பங்கானது வீட்டு தோட்டத்திற்கு நீரிடுவதற்கு. இந்த இதில் உள்ள 10 பிரித்து ஒரு பங்கு, பிரித்து ஒரு பங்கானது, அதாவது வீட்டு தோட்டத்திற்கு நீரிடுவதற்கும், 4ல் 1 பங்கானது குளிப்பதற்கும் பயன்படுத்தப்படுது. இதை மொத்தத்தில் 4ஆக பிரித்து ஒரு பங்கு. 4ஆக பிரிச்சுட்டா 10 பங்கு 4ஆக பிரித்தா 2½ பங்கு வரப்போ. அதை நான் புல்லடியில் காட்டுறேன்.
அப்போ நம்ம எல்லோரும் இது ஒரு பங்கு அரை பங்கு பிரிச்சிருக்கேன்னு, அப்போ முழு பங்கு அரை பங்காக பிரிப்போம். நம்மளுக்கு கேள்வி செய்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். இப்போ இத்தனை பங்கு வந்துட்டு 20 பங்கு வந்துருக்கு. சரியா? 4 ஒரு பங்கானது 4 ஒரு பங்குனா சரி 4 ஒரு பங்குனா 20 மேலே 5 பங்கு இருக்கான்னு பாருங்கள். 1 2 3 4 5 இருக்குதுனே குளிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இப்போ முதலாவது கேள்வியை பாருங்கள். வீட்டு தோட்டத்திற்கு நீரை இடுவதற்கும் குளிப்பதற்கும் தொட்டியில் உள்ள நீரில் என்ன பின்னம் பயன்படுத்தப்படுகிறது? இந்த படத்தை வச்சு முதல்ல கேள்வி செய்கிறேன் பாருங்கள். மொத்தம் 20 பங்கு பேர் இதில் இருக்கு. சரியா? 20 தானே. இப்போ எல்லாம் அரை பங்கு பிரிச்சப்போ 20 இருக்கு. 20ல் எத்தனை நான் கலர் அடிச்சிருக்கேன்? கலர் அடிச்சிருக்கேன் அல்லது புள்ளி போட்டிருக்கேன். 1 2 7 புள்ளிங்கண்ணா. அப்போ 7, அதாவது 20 பங்கில் 7 பங்கு நீர் தான் பிரித்திருக்கு. அதுதான் முதல்ல கேள்வி. அது செய்ய வழியில் செய்யணும்னா, இங்கே 10ல் 1 வீட்டு தோட்டத்திற்கு நீரை இடுவதற்கும் ஒரு வேர்ட் வந்துச்சு. 4ல் 1 குளிப்பதற்கும் என்ற ஒரு வேர்ட் வந்துருக்கு. அப்படி ஒரு வேர்ட் வந்தால் சரியா நம்ம ரெண்டையும் கூட்டணும். இப்போ நம்ம முதல்ல கேள்விக்கு ஆன்சர் எழுத பாருங்கள். 10ல் 1 எதுக்கு பயன்படுத்தப்பட்டது? நீர். அதுக்கான வசனம் எழுத தேவையில்ல, சும்மா எழுதலும். அடுத்தது 4ல் 1 என்னத்துக்கு பயன்படுத்தப்பட்டது? குளிப்பதற்கு. ரெண்டையும் கூட்டினா 2க்கு முன்னாடி 4 20. இதை 2ஆல் பெருக்க போகிறோம். 2 இதை 5. அப்போ 5. அப்போ 20க்கு 7 பங்கு. முதலாவது விட இதுதான். அடுத்த கேள்வியை பாருங்கள். தொட்டியில் எஞ்சியிருக்கும் நீரில் 13ல் 4 உடைகளை சலவை செய்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. உடுப்பு கழுவுவதற்கு பயன்படுத்துகிறாங்க. உடைகளை சலவை செய்வதற்கு முற்றாக நிரம்பியிருக்கும் தொட்டியில் உள்ள நீரின் என்ன பின்னம் பயன்படுத்தப்படுகின்றன காண்க. இப்போ எஞ்சிருக்க நீர்லான்னு காண்றாங்க. இப்போ எஞ்சிருக்க நீரை காணணும். நம்மளுக்கு ஆரம்பத்திலேயே 20ல் மேல் 7 ஏற்கனவே வந்துட்டு 20ல் மேல் 7 வந்ததில்ல. அதுலேருந்து இப்போ மிச்சத்தை தான் கழிக்கணும். முழு பங்கை நம்ம இப்போ 1டுவோம். 1லேருந்து 7 20ல் மேல் 7 கழிக்கப்படும். 4 20. ஷார்ட் மெத்தட் வந்து இப்போ 1லேருந்து 20ல் மேல் 7 கழிக்கிறேன்டா. 20லேருந்து 7 போனால் 13 கீழே 20 பங்கு. இப்போ இந்த பங்கு தான் மிச்ச பங்கு. இந்த 20ல் 13 பங்கில் இருந்து தான் பங்கிலிருந்து எஞ்சிய நீரில் பெருக்கணும். எத்தனை? 4ன் கீழ் 13 பங்கை உடைகளை சலவை செய்வதற்கு பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம இதை சுருக்கலாம். அழகாக சுருக்கிறதுக்கான வழி தந்தீங்க. 13 4ல் 1 தரம், 4ல் 5 தரம். அப்போ இதுக்கு மீண்ட 5ல் 1 இது 2வது விட. இப்போ அடுத்த கேள்வியை பாருங்கள். இப்போது தொட்டியில் என்ன பின்னத்தில் நீர் இருக்கின்றன காட்டுக. இப்போ குளிக்கிறதுக்கு பயன்படுத்தின பிறகு, வீட்டு தோட்டத்தில் நீருக்கு ஊற்ற பயன்படுத்தின பிறகு, உடுப்பு சலவை செய்வதற்கு பயன்படுத்தின பிறகு மிச்ச தண்ணி எவ்வளோ இருக்குன்னு கேட்கலாம். மிச்ச நீர் எவ்வளோ இருக்குன்னு கேட்கலாம். இப்போ ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் 20ல் 13 தான் மிச்ச நீர். அது வீட்டு தோட்டத்துக்கு பயன்படுத்திய நீருக்கும் குளிப்பதற்கு பயன்படுத்திய நீருக்கும் மிச்ச எஞ்சியது. அதுலேருந்து 5ல் 1 பங்கு தான் உடைகளை சலவை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்டது. அப்போ மிச்ச நீர்லேருந்து இதை கழிச்சா
இப்போ தற்போது மிச்ச நீர் கிடைக்க போகுது. இப்போ 2க்கும் இடையிலான கோமாசி 20, 13லேருந்து 4 கழிக்கணும், கழிச்சா 20 மேல் 9 வரப்போகுது. இப்போ இது ஏற்கனவே மிச்ச நீர் நம்மளுக்கு தெரியும் தானே. அதில் இருந்து 5ல் ஒரு பங்கு திரும்ப நம்மளுக்கு பயன்படுத்த நீரை கழிச்சா இப்போ மிச்சமுள்ள நீர் வரப்போகுது. அது 20 மேல் 9. இப்போ அடுத்த கேள்வியை பாருங்க. மேலும் 500 லிட்டர் நீரை சமையலறை தேவைகளுக்கு பயன்படுத்திய பின்னர் தொட்டியில் 4ல் ஒரு பங்கு நீர் உள்ளது. தொட்டியின் கொள்ளளவை காண்க. இந்த 20ல் 9லிருந்து ஒரு எக்ஸ்னு ஒரு பின்னத்தை கழிக்க போகிறோம். ஏன்னா இந்த எக்ஸ்னு ஒரு பின்னம் 500 லிட்டர் இது. அது ஏன்னா இப்போ இந்த 20 9க்கு பிறகு இப்போ மிச்சம் அந்த நீர்லேருந்து 500 லிட்டர் தண்ணியை, எத்தனை லிட்டர் தண்ணி, 500 லிட்டர் தண்ணியை சமையல் அறையை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த சமையல் அறைக்கு பயன்படுத்திய தண்ணி 500 லிட்டர் தான் தெரியும். அதில் பின்னம் தெரியும். அதில் பின்னத்தை நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த பின்னத்தை நம்ம ஒரு எக்ஸ் பின்னம் எடுத்து வச்சுருக்கோம். எக்ஸ் பின்னத்தை கழிச்சா மீதி வரப்போகுது 4ல் 1 தான் வரப்போகுது. இப்போ இதுலேருந்து இதை கழிச்சா இப்போ இதுக்கு சமன். இப்போ சமன்பாடு தீர்க்கணும். இப்போ இதில் எக்ஸ்ட்ரா பேர் பண்ண கண்டா சரி. இப்போ 9 20 இந்த மைனஸ் எக்ஸ் இங்கே எக்ஸ் இது இங்கே -1/4 சமன் எக்ஸ். இப்போ இதுக்கு 2க்கும் கோமாசி நம்ம எடுத்தோம்னா 20, இதுக்கு 9 மைனஸ் இதுக்கு கோமாசி 5ஆல் பெருக்க போகிறோம். அப்போ 5 சமன் எக்ஸ் வரப்போகுது. அப்போ இதை சுருக்கினா 9லேருந்து 5 போனால் 4, இதை 20 அப்படி வரப்போகுது. சமன் எக்ஸ். இதை நம்மளுக்கு எளிய வடிவில் கொடுக்கலுங்க. இதை 1, இதை 5. அப்போ எக்ஸ் சமன் 5ல் ஒரு பங்கு தான் எதுக்கு பயன்படுத்திய நீர், சமையல் அறைக்கு பயன்படுத்திய நீர். எக்ஸ் சமன் 1/5 தான் சமையல் அறைக்கு பயன்படுத்திய நீர். இந்த ஒரு பங்கு தான் எத்தனை லிட்டர், 500 லிட்டர். இது மொத்த கொள்ளளவு. மொத்த கொள்ளளவில் 500 லிட்டர் பயன்படுத்துகிறேன். அப்போ மொத்த கொள்ளளவான நம்ம 500 தர 5ஆல் பெருக்கினோம்டா 2500 லிட்டர் கிடைக்கும். இப்படி இதில் விட இவ்வளோ. இப்போ இதுக்கு 2500 லிட்டர் அளப்பு. இப்போ இது இன்றைக்கு பெஸ்ட் நாளில் நான் ஒரு கேள்வி இதை செஞ்சு போட்டிருக்கேன். டைமும் கொஞ்சம் போதாமையாக இருக்குது. ஏனைய கேள்வியை அடுத்தடுத்துல ஒவ்வொன்றா செஞ்சு போடுறேன். உங்களுக்கு அது இலவாக இருக்கும். ஒவ்வொரு கேள்வியாக விளக்கம் பார்க்குறது. இன்ஷா அல்லாஹ் 2017ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரை ஃபுல்லாக முடிச்சுட்டு 2025ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரை தொடங்க இருக்கேன். அதுக்கு செய்யுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் நான் டிஸ்கிரிப்ஷனில் என் சேனலில் லிங்க் போட்டிருக்கேன். சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் யூடியூப் வீடியோஸ், பேப்பர்ஸ்கள் எல்லாம் போட இருக்கேன். அதே மாதிரி குரூப் ஒன்று அதில் லிங்க் நான் போடுறேன். அதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் உங்களோட மெம்பர்ஸ்களை ஆட் பண்ணி அதுக்குள்ளே கேட்டுக்கொள்ளுங்கள். வெளியாக்கள் ஜாயின் ஆகணும், எல்லோரும் ஜாயின் ஆகுங்க. நல்ல வரவேற்பு கிடைந்தால் நான் இன்னும் பல வீடியோஸ் செய்ய இருக்கிறேன். அதுக்கு நீங்கள் ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம், அஸ்ஸலாம்.